ஹலோ கைஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சிட்டிங் சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் மைதா மாவு, அதில் வந்து ஓமம், ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு இந்த மாதிரி பிடிச்சி உடையிற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு பிசைஞ்சு வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வச்சுக்கணும். இப்போ இதை உரமாக வச்சிடலாம். உள்ளே வைக்கிற மசாலாவுக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இதை மசிச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம், மல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்டா கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா அப்புறம் உள்ள வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு உள்ள மசாலா வச்சு மைதா மாவுல பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட்டை அப்ளை பண்ணி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் மிதமான சுடுல இருக்கு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே நல்லா இருக்கும்.